ஜப்பானின் மக்கள் தொகை 2024ஆம் ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு 9 லட்சம் பேர் குறைந்துள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் மிக அதிகமான சரிவாகும். இந்த ஆண்டில் 6,87,000 பிறப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. இது இதுவரை இல்லாத மிக குறைவான எண்ணிக்கையாகும். அதே வேளையில் இறப்புகள் சுமார் 1.6 மில்லியனாக உயர்ந்துள்ளன. இந்த வியத்தகு சரிவுக்கு குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம், அதிக வாழ்க்கை செலவு, கடினமான வேலை கலாச்சாரம், தாமதமான திருமணங்கள், மேலும் போதுமான குழந்தை பராமரிப்பு ஆதரவு இல்லாதது போன்ற பல காரணங்கள் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அரசின் முயற்சிகளான தாராளமான குழந்தை பராமரிப்பு விடுப்பு, மானியங்கள், குடிநுழைவு தொடர்பான சீர்திருத்தங்கள் இருந்த போதிலும் இந்த மக்கள் தொகை நெருக்கடிக்கு தீர்வு காண எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை. இது நீண்ட காலமாக சமூக அமைப்புகளுக்கும் உழைக்கும் வயதுடைய மக்களுக்கும் பெரும் சவாலாக அமையும் என்ற கவலையை எழுப்பியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.